பாகிஸ்தானின் 50 ட்ரோன்கள் நடுவானில் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேச ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் கணேசன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். பாகிஸ்தானுடைய 50 ட்ரோன்கள் நேற்றிரவு முறியடிக்கப்பட்டிருக்கிற இந்தியாவுடைய இந்த பதிலடியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வணக்கம். இப்ப நேற்று நம்மளுடைய அந்த நைட் ஒரு 8 மணிக்கு பக்கத்துல அவங்க பாகிஸ்தான் மண்ணில இருந்து கிளம்பிய ட்ரோன்ஸ், அந்த காமிகாசி ட்ரோன்ஸா எந்த விதமான ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. அதுல ஒரு சில மிசைல்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதிகாரப்பூர்வ தகவல் என்னங்கிறது இன்னும் ஒரு சில நேரத்துல இந்தியன் ஆர்மியோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோ டிஃபென்ஸ் மினிஸ்டரோ யாராவது கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணால் பார்த்தது, பல ஊடகங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணிக்கை எவ்வளவு என்று சொல்ல முடியாது, அது 45க்கு மேலும் இருக்கலாம். அதாவது நம்ம ஒரு வான்வெளியில ஜம்முல பார்க்கும்போது ஒரு எண்ணாலேயே ஒரு 8 ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஒரு ட்ரோன்ஸ். அப்படி இருக்கும்போது லடாக்ல இருந்து குஜராத் வரைக்கும் இருக்கிற மொத்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல அவங்க டார்கெட் பண்ணது பாத்தீங்கன்னா சண்டிகர், டெல்லி, ஒவ்வொரு நகரத்தையும் டார்கெட் பண்ணி ஒவ்வொரு ஆர்மி இன்ஸ்டாலேஷனையும் டார்கெட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு தளத்துக்கு, ஒரு ராணுவ தளத்துக்கு, ஒரு சிட்டிக்கு ஒண்ணு வச்சாலே இது ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு தெரியும், நம்ம 45, 50ன்ற ஒரு யூகத்துல சொல்றோம். இது கரெக்டான எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வ அறிவிப்புல வெளியில வந்துடும். இப்ப இது கண்டிப்பாக நீங்க சொல்ற எண்ணிக்கையை விட மேலதான் இருக்குமே தவிர கம்மியா இருக்காது. இத நம்ம தவிர்க்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே காலையிலேயே நம்ம அதை நிரூபிச்சுட்டோம். அவங்களுடைய முயற்சியை நம்ம முறியடிச்சோம். அவங்க நம்மளுடைய 15 டார்கெட்ஸை செலக்ட் பண்ணி அவங்க அடிக்க நினைக்கும் போது அதை முறியடிச்சோம். இப்ப நைட்டு அவங்க பண்றது என்ன அப்படின்னு பாருங்க. திருப்பி பலவிதமான இந்த ட்ரோன் தாக்குதல்களை அவங்க ட்ரை பண்றாங்க. நம்மளுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப வைட்டல் டார்கெட் டெல்லி, சண்டிகர், இந்த மாதிரி மற்ற முக்கியமான ராணுவ தளங்களை எய்ம் பண்ணி அவங்க அடிச்சதை நம்ம இதுல இன்னும் ஒரு தடவை நம்மளுடைய பலம் என்னங்கிறத, நம்ம ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத உலக அரங்குல நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பாக்குறேன். அவங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் வெற்றிகரமா நம்ம முறியடிச்சிருக்கோம். இதுக்கு நம்ம S-400ங்கிற அந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் கிடையாது. இதுல இந்தியன் ஆர்மியோட கிரவுண்ட் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே இன்டகிரேட் ஆகி ஒரு ஒற்றுமையா செயல்பட்டு இந்த இதை நம்ம முறியடிச்சு அப்படி நம்மளுடைய பலவீனத்தை பிரகடனப்படுத்தியிருக்கோம். அதே சமயம் பாகிஸ்தான் என்கிற அந்த ஒரு ரோக் நேஷன் இந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள முடியாதபடி அவங்களுடைய பலவீனத்தை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அவங்க இனிமேல எந்த ட்ரோனோ இதுல இன்னொரு இது என்னன்னா, இது நான் இப்பயும் சொல்றேன், இது நம்பகரமான தகவல் இல்ல, அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல. ஆனா அவங்க மிசைல்ஸும் 8 மிசைல்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதையும் நம்ம சுட்டு வீழ்த்தி இருக்கோம் அப்படிங்கிறது இன்னொரு தகவல். 3வது தகவல் என்னன்னா, அவங்களுடைய ஃபைட்டர் ஏர்கிராப்ட நம்ம சுட்டு வீழ்த்தி இருக்கோம் அப்படிங்கிறது. இப்ப ஃபைட்டர் F-16, FJ-17 நம்ம வான்வெளிக்கு வந்திருந்தா இது அறிவிக்கப்படாத போர் அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம மேல் போர் திணிக்கப்பட்டு விட்டது என்று தெரிஞ்சிடலாம். ஆனா இத அவங்களுடைய டிஜி ISPR, பாகிஸ்தான் ராணுவத்தோட டைரக்டர் ஜெனரல் இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜெனரல் 3 ஸ்டார் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஃபைட்டர் ஏர்கிராப்ட் சுட்டு வீழ்த்திருக்காங்க இந்திய ராணுவம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இத நான் அப்படியே ஏத்துக்க போறது கிடையாது. ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கும் நம்மளுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வ தகவல் என்ன கொடுக்கும்போது மட்டும்தான் ஏற்றுக்க முடியும். ஏன்னா பாகிஸ்தான் என்கிற நாடு எப்பயுமே மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், ப்ரொபகண்டா வார்ஃபேர்ல ஈடுபடுவாங்கன்றது நம்ம காலங்காலமா பார்த்துட்டோம். இப்பயும் நேற்று கூட நீங்க பாத்தீங்கன்னா இதே DGIS அவங்க அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்திய ராணுவம் நம்ம பதிலடி 5 டார்கெட் அவங்களுடைய லாகூர், ராவல்பிண்டி எல்லாம் அடிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்திய ராணுவம் தீவிரவாதிகள் முகாம் மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல ஜீலம் நதி மேல உள்ள நீலம் ஜீலம்ங்கிற நம்ம டேம் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்றாங்க. அது எதற்காக சொல்லப்பட்டது என்பதை நமக்கு டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிளியரா சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை ப்ரீடெக்ஸ்டா வச்சு இதை ஒரு காரணமா காட்டி அதே மாதிரி எங்களுடைய டேம் நிலைகளை நீங்க தகர்க்க நினைத்தால்
உங்களுடைய சதியை நாங்கள் முறியடிப்போம், அவனுடைய விளைவுகள் மிக மோசமாக இருக்கும்னு ஒரு வார்னிங் கொடுத்திருந்தார். சோ அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க ஒரு தவறான தகவல் பரப்புறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதையே நான் கருத்தில் கொண்டு என்ன சொல்றேன், இந்த டிஜி ஐஎஸ்டிஆருங்கிறவரு நம்ம பாகிஸ்தான் ஃபைட்டர் ஜெட்ஸ் 2 சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னது கூட அந்த மாதிரி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம். இன்னைக்கு இன்னும் சிறிது நேரத்தில் நம்மளுடைய அரசாங்கம் ராணுவ இது மூலமாகவோ இல்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராகவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும்போது இதை மிகப்பெரிய வெற்றியாக நம்ம கொண்டாடலாம். ஏன்னா அவங்க வாருன்னு நம்ம மேல திணிக்க நினைக்கும் போது, முதலடி எடுத்து வைக்கும் போது அவங்கள நம்ம காலி பண்றோம். அவங்களோட எந்த முயற்சியும் பலிக்காதுன்னு தெளிவா நம்ம உறக்க சொல்ற மாதிரி ஒரு அதிகாக தான் அது இருக்கும். இது போக இன்னும் பல மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா, நம்ம கராச்சி போட்ட தாக்கணும் அப்படிங்கிறது, இதுவும் அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. ஆனா கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய தகவல். ஆனா அது உண்மையா இல்லாத பட்சத்தில் நம்ம கொண்டாடுவது என்பது பிரீமெச்சூராக ஆகிடும். அதாவது இது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆயிடும். அவங்களுடைய இதுக்கு நம்ம பலிகடாக ஆகக்கூடாது. அதனால நம்ம எது அதிகாரப்பூர்வ தகவலோ அதை மட்டும் நம்பி நம்ம அடுத்த இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், தொடர்ந்து இந்தியா எக்ஸிக்யூட் பண்ண இந்த ட்ரோன் அட்டாக் எந்த அளவுக்கு விகரசா இருக்கு சார்? இந்தியாவை நோக்கி வந்தது எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னா மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கும். அதை விட அவங்களை நம்ம ட்ரோன்ஸ் போய் அவங்களை தாக்குனது முதல்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் 9 டார்கெட் தீவிரவாதிகள் முகாம நம்ம தாக்கு. அதுக்கு அவங்க பதிலடி கொடுக்கிற விதமா நம்மளுடைய நிலைகள் மீது அவங்க தாக்கல், ராணுவ நிலைகள், மக்கள் இருக்கிற குடியிருப்புகளை நோக்கி அவங்க தாக்க நினைக்கும் போது அதை முறியடித்து விட்டு நம்ம அவங்களுடைய 5 டார்கெட்ஸ் செலக்ட் பண்ணி இஸ்லாமாபாத் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ராவல்பிண்டி, கராச்சி, இந்த மாதிரி எங்க இருந்து அவங்க நம்ம மீது இந்த ட்ரோன்ஸ் மற்ற ஏவுகணையில செலுத்துறாங்களோ அந்த டார்கெட்ஸை மட்டும் நம்ம துல்லியமாக அடிச்சோம் அப்படிங்கிறது அவங்களாகவே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். இது போக இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. நம்ம என்ன செஞ்சோம், எந்த மாதிரி ஒரு ஹார்பி அப்படிங்கிற நம்மளுடைய ட்ரோன்ஸ் அந்த காமிகாசி சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இந்த இதை நம்ம ரொம்ப அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஊடுருவி அவங்க பலவீனத்தை எக்ஸ்போஸ் பண்ணி இது எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர வச்சு அந்த இதை அடிச்சிருக்கோம். ஸோ இதோட ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் மிக முக்கியமானது. அவங்களுக்கு இதுல இருந்து அவங்க ஒரு படிப்பினை எடுத்துக்கிடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்க இன்னமும் முட்டாள்தனமான ஒரு முயற்சியில இருக்கிறத அந்த நாட்டுக்கு பேரழிவை தேடித்தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.